இப்போ பிரபல தொலைக்காட்சியில் பிரைம் டைமில் சூப்பர் ஹிட்டாக போய்கிட்ட சீரியல்டா அது நம்ம ஐயனார் துணை சீரியல் தாங்க. இந்த சீரியலில் கார்த்திகா கதாபாத்திரம் நடிச்சுற நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க யார் அப்படிங்கிறதையும் அவங்க இதற்கு முன்னாடி எந்தெந்த சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றியும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யம் தகவல்களை இப்போ இந்தியாவில் பார்க்கலாம். ஐயனார் துணை சீரியலில் கார்த்திகா கதாபாத்திரம் நடிக்கிற நடிகையுடைய ரியல் நேம் ரேஷ்மா பிரசாத். இவங்க ஒரு மலையாளிங்க. ஆமாங்க, இவங்களுடைய அப்பா கேரளா, உங்கள் அம்மா கோயம்புத்தூர். இவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு பிறகு கோயம்புத்தூர்லே செட்டில் ஆகிட்டாங்க. ரேஷ்மா ஜூன் 9, 1999 கோயம்புத்தூரில் பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூரில் தாங்க. இவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காரு. ரேஷ்மா 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாராம். அதனால் இவங்களுடைய அம்மா சிங்கிள் மதராக இருந்து இவங்களையும் இவங்க தம்பியும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. ரேஷ்மா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் தாங்க தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கலைமகள் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பிசிஏ படித்து முடிச்சிருக்காங்க. இவங்க படித்து முடித்ததும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்களாம். ரேஷ்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தே மீடியாவுக்கு நடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாக இருந்திருக்காங்க. தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய அம்மான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கும் தன்னுடைய பசங்கள்லாம் டிவியில் நடிக்கணும்னு ஆசையாக இருந்திருக்காங்க. இதனால் உடனே ஓகே சொல்லிட்டாங்களாம். இதுக்காக ரேஷ்மா சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னையில் வந்து வாய்ப்பை தேடி பல ஆடிஷனை அட்டன் பண்ணாங்களாம். ஆனால் இவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கலையாங்க. இவங்கள பார்க்குறவங்க நிறைய பேர் நீ நல்லா இல்லை, உனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்களாம். ஒரு சிலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேன்னு கேட்பாங்களாம். இன்னும் ஒரு சிலரோ நீ மெட்டீரியல் கேரக்டருக்கு லாய்க்கு இல்லை அப்படின்லாம் சொல்லி இவங்களை அசிங்கப்படுத்திருக்காங்களாம். இப்படி வாய்ப்பு தேடி அலைஞ்சப்போ தான் ரேஷ்மா அவங்களுக்கு யூடியூப்பில் தாங்க ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது. யூடியூப்பில் முதல் முத்தம், நெஞ்சமே, உத்தம புருஷன், அன்று பார்த்தது, நேரிகளே மலைக்கு தயாராகிறார்கள், மனப்பந்தல் என பல ஷார்ட் ஃபிலிம்ஸில் ரேஷ்மா அவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சிறகடிக்க சீரியலில் முத்து கதாபாத்திரம்னு சொல்கிற நடிகர் வெற்றி வசந்த் அவர்களும் ஸ்டார்டிங்கில் யூடியூப்பில் தான் கிடைச்சாரு. வெற்றி வசந்த் அவர்களோடு சேர்ந்து லாக்டவுன் கல்யாணம், நதி எங்கே போகிறது, பிரியமான தோழி என பல சீரியலில் ரேஷ்மாவும் வெற்றி வசந்த் அவர்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. யூடியூப்பில் டெலிகாஸ்டான சாலினி ஸ்டோர் அப்படிங்கிற சீரியலில் ரேஷ்மாவும் நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியல்ன்றது பல பேருடைய ஃபேவரட் சீரியல் இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க நடித்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லே நான் பிழை நீ மலலை அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆனது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இதுக்கு முக்கிய காரணம் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் இவங்களுடைய நடிப்பு தான். பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டான பாரதி கண்ணம்மா சீசன் 2 சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமான வந்த ரேஷ்மா. இவங்க பாரதி கண்ணம்மா சீரியலில் சிபு சூரியனருடைய ஃப்ரெண்டாக மது கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியலுக்கு பிறகு மகாநதி சீரியலில் காவேரியுடைய ஃப்ரெண்டாக நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியலுக்கு பிறகு சக்திவேல் சீரியலில் மீனல் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. தற்சமயம் பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க ஐயனார் துணை சீரியலில் கார்த்திகா கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஐயனார் துணை சீரியலை விரும்பி பார்க்குறீங்களா? இந்த சீரியலில் ரேஷ்மா நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட்டுங்க. ரேஷ்மாவுங்க சின்னத்திரை அப்படிங்கிறத தாண்டி வெள்ளித்திரையிலையும் ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆமாங்க, சமுத்திரக்கனி நடிப்பில் வெளியான ஒரு திரைப்படத்தில் பாரதி ராஜா வடிவுகரிசிவங்களுக்கு மகள் கதாபாத்திரத்தில் ரேஷ்மாவும் நடிச்சிருந்தாங்க. நீங்கள் ரேஷ்மாவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், ரேஷ்மாவங்க நடித்த சீரியலில் எந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்ச சீரியல் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம Red Apple 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.